டாக்டர் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். பத்ம விருதுகள் அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. 1954ஆம் ஆண்டுல இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய உயரிய விருதான பாரத ரத்னா அப்படின்றது வழங்கப்படுது. சோ பாரத ரத்னாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இருக்கக்கூடிய விருதுகள் தான் இந்த பத்ம விருதுகள் அப்படின்றாங்க. சோ இந்த பத்ம விருதுகள் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் கலை இலக்கியம் இந்த மாதிரி அதாவது அறிவியல் சமூக சேவை இந்த மாதிரி உயரிய துறைகள்ல பங்களிப்பு செய்த நபர்களுக்காக வழங்கப்படக்கூடிய விருதுகள் தான் இந்த பத்ம விருதுகள். இந்த பத்ம விருதுகள் மொத்தம் 131 பேர் தேர்வாயிருக்காங்க. இதுல 5 பேர் பாத்தீங்கன்னா பத்ம விபூஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 13 பேர் பாத்தீங்கன்னா பத்ம பூஷனுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா தேர்வாயிருக்காங்க. 113 பேர் பத்மஸ்ரீக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் 13 பேர் இந்த பத்ம விருதுகளுக்கு தேர்வாயிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு குடியரசு தினத்தன்று வெளியிடப்பட்டிருக்கு. சோ தமிழ்நாட்டுல இருந்து இந்த பத்ம விபூஷன்ல விருது வாங்குறவங்க யாருமே கிடையாது. பத்ம பூஷன்ல ஒரு 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா வாங்குறாங்க. கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி அப்படின்னவங்க மருத்துவத்துறையிலையும், SKM மயிலானந்தன் சமூக சேவைக்காகவும் என்ன செய்யறாங்கன்னா இந்த விருதுகளை வாங்குறாங்க. சோ இந்த விருதுகளை பத்தின ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ பத்மா அவார்ட்ஸ் அப்படின்றது எந்த வகை விருது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தேசிய குடிமை விருது. பத்ம விருது அப்படின்றது பாத்தீங்கன்னா தேசிய குடிமை விருது அப்படின்றது சரிங்களா. சோ ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா பிரதமரால உருவாக்கப்பட்ட ஒரு குழு. இந்த குழுல பாத்தீங்கன்னா பத்ம விருதுகள் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்திய அரசாங்கம் 2 சிவில் விருதுகளை 1954ல நிறுவிச்சு. அது 3 அடுக்கு பத்ம விருது முறை, பாரத ரத்னா அப்படின்னு சொல்லி 2 டைப்பா நிறுவனாங்க சரிங்களா. சோ 2 சிவில் விருதுகள் அதாவது குடிமக்களுக்கான விருதுகள். ஒண்ணு பாரத ரத்னா, இன்னொன்னு பத்ம விருது. இந்த பத்ம விருது தான் 3 டைப்பா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பிரிக்கிறோம் சரிங்களா. சோ ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பத்ம விருதுகள் வென்றவர்களினுடைய பட்டியல் அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா பிரதமரால உருவாக்கப்பட்ட குழுவால தேர்வு செய்யப்படுது சரிங்களா. சோ இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கறதுல பார்க்கும்போது பத்ம விபூஷன் அப்படின்னா அசாதாரணமான சிறப்பு மிக்க சேவைக்காக அந்த பத்ம விபூஷன் அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா வழங்கப்படுது. அசாதாரணமான சிறப்பு மிக்க சேவைக்காக இந்தியாவின் 2வது மிக உயர்ந்த குடிமகன் விருது இந்த பத்ம விபூஷன். அப்ப ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா, அடுத்து பத்ம பூஷன். பத்ம பூஷன் அப்படின்றது 3வது இந்தியாவினுடைய உயர்ந்த குடிமகன் விருது. உயர்ந்த பதவியில சிறந்த சேவை செய்ததற்காக இது வழங்கப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அப்படின்றது. இந்த பத்மஸ்ரீன்றது 4வது இடத்துல இருக்கக்கூடிய விருது சிவில் வரிசைகள்ல. சோ 1954ஆம் ஆண்டுல அந்த பத்ம விருதுகள் அரசால் நிறுவப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவின் போது வழங்கப்படுது. விருது ஒரு பட்டத்தோட என்ன செய்யப்படாது அப்படின்னா சேர்க்கப்படாது. பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்றது எந்த ஆர்டிக்கல் வரும், இது உங்களுக்கான கேள்வி. சோ அதை பெறுபவரினுடைய பெயருக்கு பின்னோட்டாகவும் முன்னோட்டாகவும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். சோ பிரதமரால ஆண்டுதோறும் உருவாக்கப்படும் பத்ம விருதுகள் குழுவினுடைய பரிந்துரைகள் அடிப்படையில இந்த விருதுன்றது வழங்கப்படுது. இந்த விருது குழு அமைச்சரவை செயலாளரால மேற்பார்வையிடப்படுது. ஜனாதிபதியினுடைய செயலாளர், உள்துறை செயலர், இந்த மாதிரி 4ல இருந்து 6 புகழ்பெற்ற நபர்கள் இதுல உறுப்பினர்களா இருப்பாங்க. விருது குழுவினுடைய முன்மொழிவு இந்திய குடியரசுத் தலைவர் பிரதமரோட ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா அறிவிக்கப்படுது. இதுக்கு யார் தகுதியானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனம், தொழில், பாலினம், பதவி இந்த மாதிரி எந்த வேறுபாடுகளும் இல்லாம அனைத்து நபர்களுமே இந்திய குடிமக்களா இருக்கக்கூடிய, அதே மாதிரி வெளிநாட்டு நபர்களுக்கும் இந்த விருது பெறதுக்கு உரிமை இருக்கு சரிங்களா. சோ அவங்களுக்கும் நம்ம அந்த உரிமையை அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது வழங்குது சரிங்களா. சோ அந்த வகையில தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த விருதுகள், அதாவது ஒவ்வொரு ஆண்டு பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மே மாதம் 1 முதல் செப்டம்பர் 5 வரைக்கும் என்ன செய்யப்படுதுன்னா கொடுக்கப்படுது. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த விருதுகள் அப்படின்றது வழங்கப்படுது. 1978, 79, 93, 94, 95, 96, 97 ஆகிய ஆண்டுகள்ல ஆட்சி மாற்றம் காரணமாக இந்த விருதுகள் அப்படின்றது வழங்கப்படல சரிங்களா. சோ 2026ஆம் ஆண்டுக்கான இந்த விருதுகள் அப்படின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. சோ அந்த விருதுகள் பத்தின ஒரு விஷயம் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இது தேசிய குடிமை விருது. பத்ம விபூஷன் அப்படின்றது மிக உயரிய மற்றும் விசேஷமான சேவைக்காக என்ன செய்யப்படுது அப்படின்னா வழங்கப்படுது. பத்ம அவார்ட்ஸ் என்னைக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 26ஆம் தேதி தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா அறிவிக்கப்படுது. சோ பத்மா அவார்ட்ஸ்ல வழங்கப்படக்கூடிய நிகழ்ச்சி பொதுவாக நடைபெறக்கூடிய இடம், எந்த இடத்துல வச்சு இந்த நிகழ்ச்சி அப்படின்றது நடக்குது அப்படின்னா ராஷ்டிரபதி பவன்ல தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதே மாதிரி பத்மா அவார்ட்ஸை யாரு கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு கொடுக்குறான்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் கொடுக்குறாங்க. சோ 2026ல பத்ம விபூஷன் எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னா 5 பத்ம விபூஷன் விருதுகள் அப்படின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கு. சோ 5 பத்ம விருதுகள் அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கிடைச்சிருக்கு. சோ யார் யாருக்கெல்லாம் அந்த 5 விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரபல பாலிவுட் நடிகர் மறைந்த நடிகரான தர்மேந்திரா, அதாவது இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரபல பாலிவுட் நடிகர்.
அதே மாதிரி கேரளாவினுடைய முன்னாள் முதல்வர் அவர் மறைந்த அச்சுதானந்தன், இவர் வந்து டெத் ஆனாரா, அச்சுதானந்தன். சரிங்களா. அடுத்ததா வேற யாரு கொடுத்திருக்காங்கன்னா, கேரளாவை சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி KT தாமஸ், கேரளாவை சேர்ந்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான P நாராயணன், ஊபியை சேர்ந்த வயலின் கலைஞர் N ராஜம். இவங்க 5 பேருக்கும் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த பத்ம விபூஷன் விருது அப்படின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா. அச்சுதானந்தன், KT தாமஸ், P நாராயணன் இவங்க 3 பேரும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா கேரளா. சோ N ராஜம் அப்படின்றவங்க மட்டும் எங்க அப்படின்னா ஊபி. இவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா பத்ம விருதுகள் இந்த 5 பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். சரிங்களா. சோ அடுத்ததா பத்ம பூஷன் விருதுகள். பத்ம பூஷன் விருதுகள் மொத்தம் வந்து 2026ல வந்து எத்தனை விருதுகள் பத்ம பூஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 13 விருதுகள் கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் இந்த விருது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெறாங்க. சோ தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி அப்படின்றவங்களும் SKM குழு நிறுவனருமான SKM மயிலானந்தம் இவங்க 2 பேரும், அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த பிரபல மலையாள நடிகர் மம்முட்டி, அதாவது இவங்க 2 பேர் மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. சரியா. அதே மாதிரி கேரளாவினுடைய பிரபல மலையாள நடிகர் மம்முட்டி, உத்தரகாண்டினுடைய முன்னாள் முதல்வர் பக்சிங் கோஷியாரி, ஜார்க்கண்டினுடைய முன்னாள் முதல்வர் மறைந்த சிபு சோரன் உட்பட 14 பேருக்கு இந்த விருது அப்படின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா 2026ல பத்மஸ்ரீ விருதுகள் எத்தனை பேருக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த பத்மஸ்ரீ விருதுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 113 பேருக்கு இந்த பத்மஸ்ரீ விருதுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. இதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் இந்த விருதுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. சோ 2026ல பத்ம அவார்டுகளினுடைய மொத்த எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2026ல இந்த பத்ம அவார்டுகளினுடைய மொத்த எண்ணிக்கை 131. சரிங்களா. 5 பத்ம விபூஷன், 5 பத்ம விபூஷன் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ 13 14 வந்து பத்ம பூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ வந்துட்டு மொத்தம் 131 விருதுகள். அடுத்து டியோ கேஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பேருக்கு ஒரே விருது கொடுக்கிறது. அந்த மாதிரியான விருதுகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கு. சரிங்க. 11வது கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கா கொடுத்து அந்த பிரபலங்களையும் அவங்களுடைய துறைகளையும் சார்ந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விருதுகள். பிரபல மலையாள நடிகர் மம்முட்டிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கலை சார்ந்த அந்த விருது அப்படின்றது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு கலைப்பகுதி அந்த கலைத்துறையில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அல்கா யாக்னிக். சோ அல்கா யாக்னிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலைப்பகுதியில மகாராஷ்டிரால இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா தேர்வாயிருப்பாங்க. சோ இவங்க 2 பேருமே அல்கா யாக்னிக்கும் சரி நம்மளுடைய மலையாள நடிகரான மம்முட்டி அவர்களும் சரி கலை பிரிவுல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா தேர்வாயிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அம்ரித்ராஜ். சோ இந்த விஜய் அம்ரித்ராஜ் அப்படின்றவங்க வந்து விளையாட்டு பிரிவுல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க விஜய் அம்ரித்ராஜ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களினுடைய அந்த மாநிலம் அல்லது நாடு அப்படின்றது வந்து அமெரிக்கா. சரிங்களா. அதுக்கப்புறமா ஹச்வி கண்டே நம்மளுடைய தமிழக பகுதியில இருந்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த விருதுக்கு என்ன செய்திருக்காரு அப்படின்னா தேர்வாயிருக்கிறாரு. சோ இந்த ஹச்வி கண்டே அப்படின்றவர் வந்து மருத்துவத்துறையில இருந்து இந்த விருதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா தேர்வாயிருக்கிறார். சோ அந்த வரிசையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏயும் பியும், அதாவது மம்முட்டியும் சரி அல்கா யாக்னிக்கும் சரி கலைப்பிரிவுல இருந்து ஒருத்தர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு, இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. சோ ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியல டியூ கோஸ்ட்ல எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே நபரை, அதாவது ஒரே துறையில ஒரு விருது 2 பேர் பகிர்ந்துக்குவாங்கல்ல, சோ அந்த மாதிரி இந்த 2 விருதுகள் அப்படிங்கிறது இருக்குது. சோ பத்மா அவார்ட்ஸ் 3 பிரிவுகளிலும் காணப்படக்கூடிய பொதுவான அம்சம் என்ன அப்படின்னா சிறந்த சேவை மட்டும்தான் பொதுவான அம்சமாக இருக்குது. பத்மா அவார்ட்ஸ் பட்டியல்ல மாநிலம் அப்படின்றது எந்த இதுக்காக குறிப்பிடுறாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த சேவை செய்த இடத்துக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா குறிப்பிடுறாங்க. சோ அதே மாதிரி 2026ல பத்ம பூஷன் விருது வென்றவர்கள்ல டாக்டர் நோரி தாத்ரோய்டு அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அம்ரித்ராஜ் இவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்க பகுதியில இருந்து பத்மபூஷன் மொத்தம் 13 பேர் வாங்கியிருக்கிறாங்க. பத்மபூஷன் மொத்தம் 13 பேர். இதுல 2 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், விஜய் அம்ரித்ராஜும் அதே மாதிரி டாக்டர் நோரி தாத்ரோய்டும். இவங்க 2 பேரும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். சரிங்களா. அல்கா யாக்னிக் கலை பிரிவுகள்ல இருந்து, ஸ்ரீ பகத் சிங் கோஷியாரி அவங்களும் பொது விவகாரங்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில இருந்து, ஸ்ரீ KR பழனிசாமி மருத்துவத்துறையில இருந்து தமிழ்நாடு, அதுக்கப்புறமா மம்முட்டி கலைப்பிரிவை சேர்ந்து, ஸ்ரீ ஃபியூஸ் பாண்டே அவங்க வந்து மறைவுக்கு அப்புறமா அந்த விருதை வந்து பெறாங்க கலைப்பிரிவுகள்ல இருந்து மகாராஷ்டிரா மாநிலம்,
ஸ்ரீ எஸ்.கே.எம். மயிலானந்தன் சமூக பணி தமிழ்நாட்டுல இருந்து இந்த விருதை வந்து பெறாங்க. சதாவதானி ஆர் கணேஷ் கலைப்பிரிவுல இருந்து கர்நாடகால இருந்து இந்த விருதை வாங்குறாங்க. ஷிபு சோரன் மறைவுக்கு அப்புறமா ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருந்து பொது விவகாரங்களுக்காக வாங்குறாங்க. ஸ்ரீ வி.கே. மல்ஹோத்ரா இவங்களும் மறைவுக்கு அப்புறமா பொது விவகாரங்களுக்கு இந்த பிரிவுல இருந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீ வெல்லப்பள்ளி நடேசன் அப்படின்றவங்களும் பொது விவகாரங்கள் பிரிவுல இருந்து கேரளா மாநிலத்துல இருந்து இந்த விருதை என்ன செய்யறாங்க அப்படின்னா பெறாங்க. அடுத்ததான் பத்மஸ்ரீ விருதுகள் அப்படிங்கிறத பத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க. மொத்தம் இந்த 131 விருதுகள்ல 5 விருதுகள் பத்ம விபூஷன், 13 விருதுகள் பத்மபூஷன். அப்ப மீதி இருக்கக்கூடிய 113 விருதுகளும் பத்மஸ்ரீக்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல இருந்து இந்த பத்ம விருதுகளை மொத்தம் எத்தனை பேர் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13 பேர் இந்த விருதுகளுக்கு தேர்வாயிருக்கிறாங்க. பத்மா அவார்ட்ஸ் பொதுவாக எந்த மாதங்கள்ல வழங்கப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பத்மா அவார்ட்ஸ் குறிப்பா மார்ச் ஏப்ரல் என்ன செய்யப்படுது வழங்கப்படுது. அறிவிப்பு ஜனவரியிலேயே வந்துருது. சரி, அடுத்து என் ராஜம் இவங்க எல்லாருமே பத்மஸ்ரீ வாங்கக்கூடியவர்கள். இதுல சிலர் வந்து பத்ம பூஷன் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. என் ராஜம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரிவுல வாங்குறாங்கன்னா கலை பிரிவுல என்ன செய்யறாங்க அப்படின்னா வாங்குறாங்க. என் ராஜம் அவங்க கலை பிரிவுல என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த விருதை பெறுகிறார்கள். இதுல நம்ம எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் சிலரை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சோ சிலரை வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உதாரணமா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பி நாராயணன் வந்து இலக்கியம் மற்றும் கல்வி. விஜய் அமிர்தராஜ் அமெரிக்காவை சேர்ந்தவர், நம்ம இப்பதான் பார்த்தோம். சோ விளையாட்டுத்துறையில அவர் இந்த விருதை வந்து பெறாரு. புத்தலட்சுமி மணி இவங்க வந்து தொல்லியல் பிரிவுல இருந்து இந்த விருதை என்ன செய்யறாங்க அப்படின்னா பெறாங்க. ஆப்ஷன் E. அடுத்து பத்ம அவார்ட்ஸ் அறிவிக்கப்படாத துறை. எந்த துறையில பத்ம விருதுகள் அறிவிக்கப்படவே இல்லை அப்படின்னா ராணுவ சேவையில இந்த ஆண்டு. 2026ஆம் ஆண்டு அதிகமான விருதுகள் வழங்கப்பட்ட பத்ம விருது எந்த பகுதிக்கு அதிகமான விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பத்மஸ்ரீக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. பத்ம அவார்ட்ஸ் பட்டியல்ல போஸ்டுமஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா மரணத்துக்கு அப்புறமா வழங்கக்கூடிய அந்த இதை எத்தனை பேர் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். சோ அந்த மறைவுக்கு அப்புறமாக அந்த விருதை வந்து பெறக்கூடிய நபர்கள்ல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பத்மபூஷன்ல ஷிபு சோரன் மறைவுக்கு அப்புறமா அந்த விருதை வாங்குறாங்க. ஸ்ரீ பியூஷ் பாண்டே கலைப்பிரிவுல மறைவுக்கு அப்புறமா அந்த விருது என்ன செய்யறாங்க அப்படின்னா வாங்குறாங்க. ஸ்ரீ வி.கே. மல்கோத்ரா என்ன செய்யறாங்கன்னா மறைவுக்கு அப்புறமா அந்த விருதை வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து வேற யாராவது வந்து உங்களுக்கு பத்ம விபூஷன் 5 பேர் வாங்கினாங்கல்ல அதுல மறைவுக்கு அப்புறமா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ தர்மேந்திர சிங் தியோல் மறைவுக்கு அப்புறமா அந்த விருதை வாங்குறாங்க. அச்சுதானந்தன் மறைவுக்கு அப்புறமா அந்த விருதை வந்து என்ன செய்யறாங்கன்னா வாங்குறாங்க. சரி, இந்த பத்ம விருதுகள் பெண்கள்ல எத்தனை பேர் பெற்ற, அதாவது பெண்கள் பெறுநர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண்கள் எத்தனை பேர் இந்த விருதை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெற்றிருக்கிறாங்கன்னா 3 பிரிவுகள்லயுமே பெண்கள் இந்த விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. சோ பத்ம அவார்ட்ஸ் பட்டியல் வெளியிடுவது எந்த ஆவணமாக வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்தி குறிப்புகளாக வெளியிடப்படுது. அரசாணை கிடையாது, இது செய்தி குறிப்பு. பத்ம அவார்ட்ஸ் பட்டியல்ல பெயர்கள் வரிசைப்படுத்தப்படுவது எதனுடைய அடிப்படையிலனா வரிசை எண் அடிப்படையில தான் வரிசைப்படுத்தப்படுது. எப்படி சூஸ் பண்றாங்க இவங்கள அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிந்துரையினுடைய அடிப்படையில பிரதமரால் அமைக்கப்பட்ட ஒரு குழு மூலமாக தான் இந்த விருதுக்கு இவங்க தேர்வாகிறாங்க. பத்ம அவார்ட்ஸ் பெறதுனால கிடைக்கக்கூடிய முக்கியமான அங்கீகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய அளவிலான மரியாதை கிடைக்கும். சோ இது தொடர்பான தகவல்கள் எங்க வெளியிடப்படுது அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி குறிப்புல தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா வெளியிடப்படுது. சரி, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பத்மஸ்ரீ விருதுகளை யார் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா கலைத்துறையில இருந்து காயத்ரி பாலசுப்ரமணியன் மற்றும் ரஞ்சினி பாலசுப்ரமணியன் இவங்க 2 பேரும் வாங்கியிருக்கிறாங்க. கலைத்துறையில இருந்து காயத்ரி பாலசுப்ரமணியன் மற்றும் ரஞ்சினி பாலசுப்ரமணியன். அதுக்கப்புறமா மருத்துவத்துறையில இருந்து பாத்தீங்கன்னா H.V. கண்டே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த விருதை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அறிவியல் மற்றும் அந்த பொறியியல் அதுல வந்து K. ராமசாமி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. சிவில் சர்வீசஸ் பிரிவுல இருந்து K. விஜயகுமார் இவர் வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனை தேடக்கூடிய குழுல இருந்தவர் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். மொழி மற்றும் கல்வியில சிவசங்கரி வாங்கியிருக்கிறாங்க. கலைப்பிரிவுல சிற்ப கலைஞரான ராஜஸ்பதி காளியப்ப கவுண்டர் வாங்கியிருக்கிறாங்க. மருத்துவத்துல தமிழ்நாட்டினுடைய மருத்துவ ஆராய்ச்சியாளர் புண்ணியமூர்த்தி நடேசன் வாங்கியிருக்கிறாங்க. கலைப்பிரிவுல ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் வாங்கியிருக்கிறாங்க. விளையாட்டுல புதுச்சேரி சிலம்ப கலைஞர் K. பழனிவேல் வாங்கியிருக்கிறாங்க. கலையில நீலகிரி ஆர் கிருஷ்ணன். அறிவியல் மற்றும் பொறியியல்ல வந்து சென்னை IIT அதுல இருந்து வி. காமகோடி வாங்கியிருக்கிறாங்க. மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தகுஷலம் வாங்கியிருக்கிறாங்க. சோ இத்தனை பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பத்ம விருதுகளை தமிழ்நாட்டுல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெற்றிருக்கிறாங்க. சோ தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் 13 பேர் இந்த விருதுக்கு தேர்வாயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். சோ இந்த பத்ம விருதுகள் தொடர்பான தகவல் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.